பச்சை கிளி முத்துச்சரம் அப்படிங்கிற படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு தெரியாது. பார்த்துருந்தீங்கன்னா அதே பாணியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்கன்னா சென்னையில். அதை பற்றின இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னையை சேர்ந்தவர் தான் வெங்கடேசன். இவர் மத்திய பொதுப்பணித்துறையில் பொறியாளராக பணிபுரிஞ்சு வராரு. இவர் அங்கே உள்ள குடியிருப்பு வளாகத்தில் தங்கியிருக்கிறாரு. இவருக்கும் சுபாஷினி அப்படிங்கிற பொண்ணுக்கும் தொடர்பு ஏற்படுது. கடந்த 6 மாதமாக இவங்க தொடர்பில் இருக்காங்க. 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்து வராங்க. சுபாஷினி குடும்ப வறுமையை காரணமாக காட்டி பல லட்சம் ரூபாயை வெங்கடேஷனிலிருந்து கறந்துருக்கிறா. என் குடும்பம் ரொம்ப வறுமையாக இருக்குது, எனக்கு காசு வேணும் அப்பப்போ அந்த 6 மாதத்தில் கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாயை வாங்கியிருக்கா. அதுவும் மட்டும் இல்லாமல் பேராசைப்பட்டு நம்ம மொத்தமாக வெங்கடேஷன்லேருந்து நிறைய காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறா. மாஸ்டர் பிளான். அதாவது ஒரு 4-5 பேர் கூட சேர்ந்து பிளான் பண்ணுறா. பிளான் பண்ணி இந்த வெங்கடேஷனை ஒரு லாட்ஜுக்கு தனியாக கூப்பிட்டு ஒரு தனியாக என்ன பண்ணுறான்னா ஒரு வீடியோ எடுக்கிறா. அதாவது 2 பேரும் தனிமையில் இருக்கிறாங்க. தனிமையில் இருக்கும்போது அதை வீடியோவாக ஷூட் பண்ணுறா. அவனுக்கே தெரியாமல், வெங்கடேசனுக்கே தெரியாமல் வீடியோவாக ஷூட் பண்ணுறா. தன்னோட மொபைலில் ஷூட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னொரு நாள் அதே மாதிரி இந்த வெங்கடேசனை லாட்ஜுக்கு கூப்பிட்றா. அதே லாட்ஜுக்கு மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தோட மாநில செயலாளரான கில்லி பிரகாஷ் அப்படிங்கிறவரையும் அதே லாட்ஜுக்கு வரவழைக்கா. அது மட்டும் இல்லாமல் நிறைய குற்ற பின்னணி உள்ளவங்க, அதாவது ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஜாமீனில் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களில் முகமது நசீர், தினேஷ் பாபு ஆகியோரையும் இந்த விடுதிக்கு வர வச்சு எல்லாருமா சேர்ந்து மிரட்டுறாங்க. இந்த வீடியோவை காமிச்சு, அதாவது இந்த வெங்கடேஷன் சுபாஷினும் தனிமையில் இருந்தாங்க இல்லையா, அந்த வீடியோவை காமிச்சு இந்த மாதிரி எனக்கு 10 லட்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஏடிஎம் ஜிபே மூலமாக கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாயை தங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை வெளியே யார்ட்டையும் காமிக்காமல் இருக்கணும்னா எனக்கு 10 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்ல மாதிரி சுபாஷினியை மிரட்டியிருக்கிறான். மிரட்டினோன்னா இந்த வெங்கடேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேராக போய் மிரட்டிட்டு விட்டுட்டாங்க, ஒன்றும் பண்ணலை. இப்போ வெங்கடேஷன் என்ன பண்ணுறாரு, நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸ் ஸ்டேஷன் இந்த எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது 6 பேர் கிட்டத்தட்ட சுபாஷினி, முகமது நசீர், தினேஷ், இந்த கிட்டத்தட்ட 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த சம்பவம் மக்களே. கிட்டத்தட்ட பச்சை கிளி முத்துச்சரம் அந்த படத்தை அப்படியே பார்த்துருக்குறாங்க. அப்படியே பார்த்து எப்படி பணம் பறிக்கலாம், ஃபுல்லாக எப்படி பணம் பறிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தகாத உறவுன்னு கிடையாது. இந்த மாதிரி தேவையில்லாமல் வேலை பார்க்கும்போது நீங்கள் லவ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி யாருனே தெரியாமல் லவ் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. பெண்கள் எவ்வளோ மோசமாக இருக்காங்க பாருங்கள். நல்ல பெண்களுக்கு இடத்துல இந்த மாதிரி கேவலமானவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ உஷாராக இருங்க மக்களே. எல்லோரும் பெண்களும் ஆண்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி உஷாராக இருங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிடாதீங்க. அந்த பொண்ணும் பேராசைப்பட்ட அந்த மாதிரி நிறைய பணம் கிடச்சிடணும், நம்மளுக்கு பேராசை பெருநஷ்டம். ஸோ இப்போ ஜெயிலில் கம்பின்றான். ஸோ அவ்வளோதான், பேராசைப்பட்டாலே பெருநஷ்டம் தான் ஆகும். அதே மாதிரி காதல் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி படிக்கிற சமயத்துலையோ வேலை செய்கிற சமயத்திலோ தயவு செஞ்சு போய் யார் வலையிலையும் போய் விழுந்துறாங்க. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. படிக்கிற வேலையில் படிக்கிறத மட்டும் பாருங்கள், வேலை செய்கிற வேலையில் மட்டும் பாருங்கள். உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு பெண்ணோ ஆணோ பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான் வேலை. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையில் நம்ம ஈடுபட்டோன்னா அந்த மாதிரி தேவையில்லாத சம்பவங்கள் தான் நடக்கும். ஸோ அந்த படப்பாணியில் அப்படியே தான் நடந்திருக்கு இந்த சம்பவம். அது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றி அப்படின்னு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். இந்த மட்டும் சம்பவத்தை சம்பத்திக்கலாம். அண்ட் இதன் பாய்.